வழிபாடு பண்ணிவிட்டு போய் மண்ணிலையோ அந்த அந்த மண் விநாயகர் போய் அது ஆறு அல்லது குளங்களில் போய் கரைக்கிறது வழக்கம். பியூர் களிமண்ணால் செய்யாமல் பிளாஸ்டர் பாலிஸு இந்த கெமிக்கல் கலந்த பெயிண்ட்டுகள் இதெல்லாம் அடித்து நம்ம இது பண்ணும் பொழுது நிறைய பேர் கொண்டே குறிப்பிட்ட குறைந்தளவு தண்ணியில் போய் கரைக்கும் பொழுதும் அதில் இருக்க ஜீவராசிகளுக்கும் சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை விட அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வெட்டிவேர் விநாயகர், வெற்றிக்கு உரிய விநாயகர் அப்படின்னாலே அது வெட்டிவேர் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா பூமிக்கும் சரி தண்ணியிலையும் சரி இது இருக்கும் பொழுது அது ரொம்ப தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த மண்ணில் போய் சேரும்போது மண்ணுக்கு நல்ல வளத்தை கொடுக்கக்கூடியது உரம் மாதிரி. அப்படிப்பட்ட வேர் தான் இந்த வெட்டி வேர். அதில் செய்கிற விநாயகரை வச்சுட்டு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நவதானியங்கள் வாங்கி அதில் பரப்பி ஒரு தட்டத்தில் பரப்பிட்டு இந்த விநாயகரை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அதை தீபம் காமிச்சு அந்த மாதிரி அப்பம் மோதகம் கொழுக்கட்டை எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இது நம்ம கரைக்க போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கரைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் அது அந்த சின்னதாக வெட்டிவேர் விநாயகர் வாங்கி வச்சு அது கூட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விநாயகரை நம்ம கார்லேயோ அல்லது வீட்டிலையோ மாட்டி வச்சுட்டு அதுக்கு அடியில் வச்சுருந்த நவதானியங்களை எடுத்துட்டு அதை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க ஜீவராசிகளுக்கெல்லாம் அது உணவாக மாறுறது மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் நமக்கு இல்லை ஃப்ளாட்டில் இருக்காங்க இல்லை டவுனில் இருக்காங்க இந்த மாதிரி போய் வயதானவர்கள் போய் தண்ணியில் விட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஒரு தொட்டியில் ஒரு மண் வச்சு இந்த நவதானியத்தை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வளர்ந்து வரும். ஒரு 10 நாளில் அந்த நவதானியங்களுமே பார்த்திங்கன்னா முளையிட்டு நல்லா வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை பாதி எடுத்து அப்படியே கட் பண்ணிவிட்டு மேலாக இருக்கிறத நம்ம அதை ஜூஸாக எடுத்து நம்ம தேங்காய் பாலில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதீதமான அற்புத புரோட்டீன் சத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சேர்க்குற மூலமாக நமக்கு டைரெக்டாக நம்ம இன்டேக்காக நிறைய சத்தை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்ட ஒரு பலம் கிடைக்கும். நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் பலமும் கிடைக்கும். அதே சமயம் இந்த அடியில் இருக்கக்கூடியதை நம்ம மாட்டுக்கு வச்சிடலாம். மாட்டுக்கு வைக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு நற்பயன்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர், அந்த விநாயகரை வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த விநாயகர் ஃபுல்லாக மஞ்சள் அல்லது சந்தனத்தால் ஃபுல்லும் பூசிட்டு அதே மாதிரி நவதானியம் பரப்பி அது மேலே விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் மாதிரி நம்ம 3 நாள் கழித்து பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க சந்தனம் மஞ்சள்லாம் உங்களுக்கு கரைஞ்சி அந்த நவதானியத்து கூட மிங்கிள் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஆற்றில் விடலாம் அல்லது நம்ம இந்த மாதிரி வீட்டிலே அந்த நவதானியத்தை வளர்த்து முதல்ல சொன்ன முறைப்படி நாம் செய்யலாம். அதே மாதிரி கருங்காலி விநாயகர் அதை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நவதானிய தட்டு மேலே வச்சுட்டு நவதானியம் பரப்பி அது மேலே வச்சு இந்த விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் இந்த விநாயகரை எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அந்த நவதானியத்தை எடுத்து அதே மாதிரி ஆற்றில் விடலாம் இல்லை தண்ணீரில் விடலாம் அல்லது நம்ம ஒரு தொட்டியில் வச்சும் அந்த நவதானியத்தை வளர்த்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு மாட்டுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிறந்த நற்பயன்களை நமக்கு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது கர்ம வினைகள் நிறையாக அந்த நாளில் நம்ம பண்ணும்பொழுது நம்ம கர்மாக்கள் குறையும் அப்படின்னும் நம்பப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வழிபாட்டு முறையை நாம் பண்ணி பயன்பெறுவோம். நன்றி. இன்புற்று வாழ்க.